என்னுடைய பதிவை பார்த்துட்டு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. நான் பிஇ முடிச்சிருக்கேன். நான் வேலைக்கு போயிட்டுருந்தேன். இப்போ எனக்கு குழந்தைங்க இருக்கிறதால நான் வேலைக்கு போகலை. எனக்கு மாடு வளர்க்க ஆசை தான். எங்கள் வீட்டில் இடமும் இருக்குது. ஆனால் நான் வார விடுமுறை அப்பொழுது 2, 3 நாட்கள் என்னுடைய பிறந்த வீட்டிற்கு சென்று தங்கிவிட்டு வருவேன். அப்பொழுது அந்த மாடுகளை என்ன செய்வது அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிருந்தாங்கங்க. அவர்களுக்கு தாங்க இந்த பதிவு. அந்த 2, 3 நாட்கள் என்பது வெள்ளி, சனி, ஞாயிறாக தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். ஞாயிற்றுக்கிழமை வார விடுமுறை என்பதால் கண்டிப்பாக உங்கள் கணவர் வீட்டில் இருப்பார் இல்லைங்களா, அவர் அன்னைக்கு பார்த்துக்க சொல்லலாம். வெள்ளி, சனி 2 நாட்கள் தானே. அவர் வேலைக்கு போகும்பொழுது உங்கள் கணவரை காலையில் அதற்கு ஏதாவது தீவனம் வைத்து, வைக்கோலோ பில்லோ அல்லது எதுவோ அதற்கு வயிறு ஃபுல்லாக போட்டுவிட்டு, மாலை வரும் வரை அவை தண்ணி குடிப்பதற்கு தொட்டியில் தண்ணீர் நிரப்பி வைத்துவிட்டு அந்த தொட்டியிலேயே கட்டிவிட்டு செல்லலாம். மாலை வந்தவுடன் அவை என்ன வேலையோ அதை கவனித்து கொள்ளலாம். கறவல் மாடாக இருந்தால் காலையில் கண்டிப்பாக உங்கள் கணவர் வீட்டில் இருப்பார், அவர் பார்த்துக்கொள்வார். மாலை அவங்களையே கறந்து எடுத்துகிட்டு போங்கன்னு கூட சொல்லலாம். இது போன்று செய்யலாங்க. அப்படி இல்லை, அவர் பார்த்துக்க மாட்டார், நான் தாங்க பார்த்துக்கணும், எனக்கு மட்டும்தான் ஆசைன்னாக்கா உங்கள் தந்தையரை உங்கள் வீட்டுக்கு அழைத்து கொள்ளலாம். அவர்களோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தானே நினைக்கிறீங்க. ஏன் நீங்கள் இங்கே கூப்பிட்டுருக்கோங்க. அவங்க எங்கெங்கே போகிறாங்க, வயசானவங்க, வீட்டிலே இருக்கிறவங்க, தாம் பெண் எப்படி குடும்பம் பண்ணுகிறாள் அப்படின்றத பார்த்து மகிழ்ச்சி அடைவாங்க இல்லைங்களா. அவங்கள உங்கள் வீட்டுக்கு அழைத்து கொள்ளுங்கள். அவர்களை வீட்டுக்கு அழைத்து 2, 3 நாட்களோ 1 வாரமோ அவர்களை வைத்து கொண்டு ஆனந்தமாக இருங்கள். அப்படி செய்யலாம் அல்லவா, சிந்தியுங்கள். வேறு ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா மற்றவங்க இந்த பதிவை பார்க்குறவங்க அந்த சிஸ்டருக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவங்க அதை ஃபாலோ பண்ணி கூட அவங்க மாடு வளர்க்குறதுக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்கலாங்க அடுத்த வீடியோவில்.